என்னது, போன வருஷமே இஸ்ரோ மண் சரிவு பத்தி சொல்லிருக்காங்களா? என்னங்க சொல்றீங்கன்னு இந்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. வயநாடு மண் சரிவு கேரள மக்களுக்கு மட்டும் இல்லாம பல பேருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மீட்பு படையினர் ஒரு பக்கம் உசுர கொடுத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது கடந்த வருஷமே இஸ்ரோ பாத்தீங்கன்னா இந்த மண் சரிவை பத்தி எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. கடந்த வருஷம் வயநாடு உட்பட 147 மாவட்டங்களுடைய பட்டியலை இஸ்ரோ வெளியிட்டிருக்கு. இதுல தேசிய தொலைநிலை உணர்தல் மையம் மண் சரிவு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன அதிர்ச்சியான விஷயம்னா, வயநாடு மட்டும் இல்லங்க, கோயம்புத்தூரும் திண்டுக்கல் மாவட்டமும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. கோயம்புத்தூர் 36வது இடத்துலயும் திண்டுக்கல் 41வது இடத்துலயும் இருக்கு. இஸ்ரோ இந்த தகவலை போன வருஷமே சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரிகாஷன் எடுத்திருந்தா நிறைய பேருடைய உயிரை காப்பாத்திருக்கலாமோன்னு நிறைய நெட்டிசன்கள் கருத்து சொல்லிட்டும் இருக்காங்க. சேட்டலைட் போட்டோவும் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. கடல் மட்டத்துல இருந்து 1550 மீட்டர் உயரத்துல இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும், மண் சரிவு எந்த இடத்துல தொடங்கி எது வரைக்கும் போகுது அப்படின்றதையும் இஸ்ரோவுடைய செயற்கைக்கோள் புகைப்படம் ரொம்ப தெளிவா காட்டி இருக்கு. வயநாட்டுல ஏற்பட்ட இந்த மண் சரிவுனால 86,000 சதுர மீட்டர் பரப்பு நிலம் சரிந்து சேராகி போன படத்தையும் இப்ப இஸ்ரோ வெளியிட்டு இருக்காங்க. 6 இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு மண் சரிவு ஏற்பட்டுள்ளதும் இஸ்ரோ புகைப்படத்தின் மூலம் இப்போ தெரிய வந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.